அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 3ல் இருக்குதுங்க. அதே மாதிரி தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா முன்னேற்ற சோதனை அப்படின்னு போட்டு பேஜ் நம்பர் 4ல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் ஏ அண்ட் பி, ஏ கிராஸ் பி இஸ் கால்ட் எஸ். அதாவது என்னென்னா, நான் எம்டி செட்னா என்னங்க, ஏ ஈக்குவல் டு அந்த செட்கான ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த நம்பரும் இல்லைன்னா அது வந்து எம்டி. எந்த நம்பரும் நம்ம இல்லாமல் இருந்து வச்சுருந்தோம் அப்படின்னா. ஆனால் நம்ம நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு கேரக்டரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம், இது ஃபஸ்ட் டைம் இல்லஸ்ட்ரேஷன் 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏ ஈக்குவல் டு கேரட் பிரிஞ்சால் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த செட் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ரெண்டாவது சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3 ஏபி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நான் எம்டி செட்னா ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டோ அது உள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நான் எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் ஏ அண்ட் பி, ஏலேயும் ஒரு நம்பர் இப்போதைக்கு ஒரு நம்பர்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1 2 3, அதே மாதிரி பி ஈக்குவல் டு 3, 4 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏ கிராஸ் பியை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிருந்தோம். ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சோமில்ல. ஸோ ஏல இந்த மாதிரி சிபிஎல் அப்படின்னு இருக்குது, பியில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அது ஏ இன்ட்டு பி இது பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், தமிழில் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுலேயே ரெண்டாவது கொஸ்டினுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 20 அண்டு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, தென் என் ஆஃப் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ கிராஸ் பியோட என்னங்கிறது என்ன நம்பர், டோட்டலாக அவ்வளோ எவ்வளவு உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போது என் ஆஃப் ஏ கிராஸ் பி இது வந்து 20, என் ஆஃப் ஏ வந்து 5 அப்படின்னா என் ஆஃப் பி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது ஏ ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து இல்லஸ்ட்ரேஷனில் ஏ ஈக்குவல் டு சிபிஎல், இதில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது, 1 2 3 லெட்டர் இருக்குது. அதேமாரி பியில் வந்து ஏஓஜிஎஸ், இதில் வந்து 4 லெட்டர் இருக்குது, 4. அப்போது ஏ கிராஸ் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 × 4 டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரும்னா 12 உறுப்புகள் உள்ளே வரும். 12 பேர் வந்து உள்ள கிடைக்கும். நமக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஏ கிராஸ் பியோடது. அப்போது இதை நம்ம கவுண்ட் பண்ணி கூட பார்த்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பேர் கிடைக்கும். அப்போது இந்த 3 × 4 ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னாச்சு, என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுக்கு 12ன்னு வந்துச்சு. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி 12, என் ஆஃப் ஏ வந்து இங்கே 3 இருக்குது. அப்போ என் ஆஃப் பி என்னவாக தான் இருக்கும்னா இந்த 3 எதால் பெருக்கணும்னா இந்த 12 ஆன்சராக வருமோ அந்த நம்பராக தான் இருக்கும். ஸோ அப்போ 4. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். என் ஆஃப் ஏ கிராஸ் பி 20, என் ஆஃப் ஏ வந்து 5 அப்படின்னா இந்த 5ஐ எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த 20 வரும்னு பாருங்கள். அதாவது இதில் என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ 5 எதால் பெருக்கணும்னா நமக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு 20 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என் ஆஃப் பி என்னவாக இருந்ததுன்னா 4 இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகும்னா 5 × 4 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 4. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் தேர்டு கொஸ்டின் அதுலேயே இஃப் ஏ ஈக்குவல் டு -1, அண்ட் பி ஈக்குவல் டு -1, தென் கிராஃபிக்கலி டிஸ்கிரைப் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. தமிழில் ஏ -1, மற்றும் பி -1, எனில் வடிவியல் முறையில் ஏ கிராஸ் பி கணத்தின் புள்ளிகள் யாவை. கிராஃபிக்கலாக அதை காமிக்க சொல்கிறாங்க, அதை வடிவியல்
அந்த வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வடிவியல். ஸோ அப்போது ஏ கிராஸ் பி தான் கேட்குறாங்க. ஏ கிராஸ் பி அதோட பாயிண்ட்ஸ் தான் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏ என்ன அப்படின்னா -1,1, பி வந்து அதுவும் -1,1. ஸோ நமக்கு ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இதால் இந்த ஒன்று, இதால் இந்த ஒன்று. ஸோ -1,1, இதால் இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து இதால் இது -1, +1. அடுத்தது இந்த ஒன்று, ரெண்டாவது இருக்கிற ஒன்றால் இந்த ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த ரெண்டாவது 1, -1, 1, 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1, 2, 3, 4 4 டைம்ஸ் கிடைக்கும். நமக்கு தெரியும் n ஆஃப் ஏ இதில் எவ்வளோன்னு கேட்டால் n ஆஃப் ஏ 2, n ஆஃப் பி 2. அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பி இங்கே எவ்வளோ வருது? இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 4. இங்கே 4 டைம் வருதா? 1, 2, 3, 4 4 டைம் வந்துடுச்சிங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லையும் பார்த்தது. இப்போ நமக்கு இது தேவையில்லை. இந்த டிஜிட்டை வந்து நம்ம வடிவியலாக வரைஞ்சா போதும். ஸோ எக்ஸில் -1, இது எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எக்ஸு ஒய், இது எக்ஸு ஒய், எக்ஸு ஒய். இந்த மாதிரி 4 பாயிண்ட் இருக்குது. எக்ஸில் -1, எக்ஸ் டைரெக்ஷனில் -1, ஒய் டைரெக்ஷனில் +1. இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் அது இந்த பாயிண்ட். ஸோ -1, +1 இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் எக்ஸில் -1, அதே மாதிரி தான். சாரி, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ்லேயும் -1, ஒய்யிலையும் -1, எக்ஸ்லேயும் -1, ஒய்யிலையும் -1 அப்படின்னா இந்த -1 இந்த -1 ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டு எக்ஸ்லேயும் -1, ஒய்யிலையும் -1. ஓகே, அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். எக்ஸில் -1, ஒய்யில் 1 அதை மார்க் பண்ணிட்டோம். மூணாவது பாயிண்ட்டு எக்ஸில் 1, ஒய்யில் -1. ஸோ எக்ஸில் 1, ஒய்யில் -1னா இந்த பாயிண்ட் 1, -1. நாலாவது பாயிண்ட்டு எக்ஸில் 1, ஒய்யிலையும் 1. ஸோ எக்ஸில் 1, ஒய்யிலையும் 1. இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் 1, 1. இப்போது இதை ஜாயின் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்க சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு வந்து எப்படி தந்திருக்காங்கன்னா, if a and b are the line segments given by the intervals -4, 3 and -2, 3, இது a இது b respectively, represent the Cartesian product of a into b. அதாவது Cartesian productனா a cross b கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது அப்படியே தமிழில் 4, -4, 3, -2, 3க்கு இடையில் உள்ள அனைத்து எண்கள் எனில் a மற்றும் b இன் கார்ட்டீசியன் பெருக்கலை குறிப்பிடுக. அதாவது என்னென்னா, ஏங்கிறது இன்டர்வல்ஸ் ஆஃப் -4, 3 தான் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி பிங்கிறது இன்டர்வல்ஸ் ஆஃப் -2, 3ன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும். இன்டர்வல்ஸ் அதாவது இடையில் உள்ள அனைத்து எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ -4க்கும் 3க்கும் இடையில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது. இப்போ இது 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இது -1, -2, -3, -4, 1, 2, 3. இப்போ -4க்கும் -3க்கும் இடையில் இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னா, இப்போ ஒரு டவுட் வரலாம். அப்போ இந்த -4, -3 எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, சேர்த்து எடுக்கணுமா, இல்லை அதுக்கு இடையில இருக்கிற இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணுமா, இந்த டவுட் வரலாம். ஸோ இது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதில் இங்கே பாருங்கள், ஏ கணமில் ஏ செட்டில் வந்து x1 லெஸ் தென் x லெஸ் தென் 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட மீனிங் என்னென்னா, ஏ செட்டுக்குள்ளே என்ன இருக்கிறத அர்த்தம்னா, அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட எக்ஸ் வந்து எப்படி இருக்குது, 1 விட பெருசு, இதை பெருசு, கரெக்டுங்களா, லெஸ் தென். ஸோ இந்த பார்ட்டு சிறுசு. அப்போ 1 விட பெருசாகவும் எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி 4 விட எக்ஸ் எப்படி இருக்குது, 4 இதுக்கு எக்ஸுக்கு 4 கம்பேர் பண்ணும்போது 4 நம்பரில் தான் பெரிய பகுதி இருக்குது, எக்ஸு சின்ன பகுதி தான் இருக்குது. அப்போது 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4னா எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாகவும் 4 விட சிறுசாகவும் இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 1 விட பெருசு. இப்போ 1, 2, 3, 4 இந்த இதையும் எழுதிக்கிங்க, இடையில இருக்கிற நம்பர் சேர்த்திங்க. 1 விட பெருசு 4 விட சிறுசு அப்படின்னா
இந்த இடையில இருக்கிற இந்த நம்பர் தான். ஒன்றை விட பெருசுன்னா இது வராது, 4 வரக்கூடாது, 4 விட சிறுசு அப்படிங்கிறாங்க. அப்போது இதுவும் வரக்கூடாது. இடையில A, Bக்கு என்ன இருக்குதுன்னா 2, 3 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பியில் இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எக்ஸு, ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ, பிக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னா 0 < எக்ஸ், அதே மாதிரி <2. அதாவது இந்த இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னா 0வை விட பெருசாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், லெஸ்தன்னு போடாமல் < இப்படி போட்டாங்கன்னா < அர்த்தம். அதாவது அந்த வேல்யூவாகவும் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்குள்ளே என்ன வரும்னா, எப்போவுமே என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நம்பரையும் ஒரு ரஃப் ஒர்க்காக எழுதிக்கிங்க. 0, 1, 2 இதுக்கு இடப்பட்ட நம்பரை எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு. எழுதிட்டு இப்போ இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து 0வை விட இந்த கோடு இல்லைன்னா வெறும் லெஸ்தன் மட்டும் இருந்ததுன்னா 0வை விட பெரிய நம்பர் நேராக 1ன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் x போடும்போது ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம் எக்ஸ். அப்போ 0, அடுத்தது 1, இந்த இடத்துல பாருங்கள். இப்போ 2 போடணுமா போடக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் <2. எக்ஸ் வந்து 2 விட அதாவது 2 விட எக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கணும்னு மட்டும் சொல்லலை, ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லெஸ்தனாகவும் இருக்கணும், ஈக்குவல்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா 2 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலான்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல ஏன் எடுக்கலின்னு புரிஞ்சால் வெறும் லெஸ்தன் போட்டிருக்காங்க. அப்போது 4 விட கம்மியாக தான் இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கணும். அப்போ 3 இதோட நிறுத்திட்டோம், 4 எடுக்கலை. இந்த இடத்துல லெஸ்தன் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இந்த 1ஓட நிறுத்தியிருப்போம். ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டு 2ஆகவும் இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 சேர்த்து எடுப்போம். ஸோ அப்போது இந்த ஈக்குவல் டு இந்த மாதிரி இந்த லெஸ்தன்னு தந்தாங்கன்னா எப்படி நமக்கு அந்த செட்டு வந்து நம்ம அதாவது கணம் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த சம் வாங்க. இந்த சம்மில் இன்டர்வல்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது -4, -2, இந்த இன்டர்வல் அப்படின்னு சொன்னதுனால இதோட மீனிங் என்ன வரும்னா, இதோட மீனிங் என்னென்னா எக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா -4 x <3. அதாவது எக்ஸ் வந்து -4க்கும் -3க்கும் இடையில இருக்கிற அந்த இன்டர்வலாக தான் இருக்கணும். -4க்கும் -3க்கும் இன்டர்வல் அப்படின்னா இடையில என்ன இருக்குதுன்னா இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது. -3, -2, -1, 0, 1, 2 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதணும். -4க்கும் லெஸ்தனாக இருக்கணும் எக்ஸ், அதே மாதிரி -3 விடவும் லெஸ்தனாக இருக்கணும். இந்த 2 வராது. ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது வராது, இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒய்யில் இப்போ பார்த்தீங்கன்னா -1, -2, 1, 2, 3. ஸோ இதுலேயும் இன்டர்வல்னு சொன்னதுனால நம்ம எது தான் எடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி எழுதுகிறோம். bx -2 x 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுத முடியும். எக்ஸோட வேல்யூ -2 விட கம்மியாகவும் இருக்கணும், -2 விட அதிகமாக இருக்கணும் எக்ஸோட வேல்யூ. அதே சமயம் 3 விட எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா கம்மியாக இருக்கணும். இப்போ -2 விட அதிகமாக இருக்கணும். இந்த -2 வராது, -2 விட அதிகமாக இருக்கணும், 3 விட கம்மியாக இருக்கணும். அப்போ இதுதான் நம்மளுடைய பியோட வேல்யூஸ். அந்த செட்டில் நீங்கள் எழுத போகிறது என்னென்னு எழுதலாம்னா b = -1, 0, 1, 2 இதை எழுத முடியும். இந்த -2, -3 வராது. இதே இந்த இடத்துல நீங்கள் எழுதுகிற அப்படின்னு என்ன எழுதியிருக்கலாம்னா -3, -2, -1, 0, 1, 2. ஸோ இதெல்லாம் தான் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம்.